கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஷைனி என்ற ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த குமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஷைனியோடைய அம்மா இந்து, அப்பா ஒரு கேத்லிக்கு. இந்த ஷைனிக்கு என்ன பிரச்சனைனா, 1.5 வயசுலேருந்து அவங்க 1.5 வயசில் திடீர்னு வாமிட்டு அதிகமாக ஆச்சு. யூரின் நிற்காமல் போயிட்டே இருந்துச்சு. அதிகமாக வயிற்றுப்போக்கு இருந்துச்சு. திருவனந்தபுரம் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அம்மா அப்பா போய் காமிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைக்கு கிட்னி கிடையாது, கிட்னி இல்லை உங்கள் குழந்தைக்கு. ஒரே ஒரு கிட்னி தான் இருக்குது, இடது பக்கம் கிட்னி, லெஃப்ட் சைடு உடைய கிட்னி இல்லை, வளரவே இல்லை குழந்தைக்கு. ரைட் சைட் கிட்னி மட்டும்தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சிஎம்சி வெள்ளூரில் போய் ஒரு கிட்னி வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு திருவனந்தபுரம் உள்ள ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்லி விட்டாங்க. அது மட்டும் இல்லை, திரும்பவும் டாக்டர் சொன்னாங்க, ஷைனிக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவள் பேர் ஷாலினி. உங்களுக்கு தங்கச்சி இருக்குல்ல, இவ இனம் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கா. இவ ஆனா பொண்ணான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஷைனி யூட்ரஸ் இல்லை, வேணா நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி விட்றேன் இவளுக்கு. இவளை நான் பையனாக மாற்றிடுறேன், இவளுக்கு யூட்ரஸ் இல்லை, இவளை இனம் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் பொண்ணான்னு அந்த டாக்டர் சொல்லிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு அது வேற பேரிடி ஆயிடுச்சு. சரி, கிட்னி ஒன்று வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றாரு டாக்டரு. இப்போ நம்ம போய் வச்சுட்டு வந்துடலாம். ஸ்கேன் பண்ணால் அவங்க ஸ்கேன் பண்ணுற இடத்துல சொல்கிறாங்க, இவ 6 மாதம் கூட உயிரோடு இருக்க மாட்டா, ஆப்ரேஷன் பண்ணால் இவ உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கா, உங்கள் பொண்ணு பொழைக்க மாட்டா, உடனே செத்து போயிடுவா, நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா 6 மாதத்தில் செத்து போயிடுவா அப்படின்னு அந்த ஸ்கேன் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு இப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. அவங்க அம்மா ஒரு இந்து, ஆனால் கல்யாணம் பண்ணது கேத்லிக்கை. அவங்களுக்கு சுத்தமாக கிறிஸ்டியன் இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் அவங்க அப்பாவுக்காக அந்த சர்ச்சுக்கு போவாங்க. யாகம் பூஜை எல்லாமே செய்தாங்க ஷைனிக்காக. ஷைனி செத்துடக்கூடாது, ஏன்னா அவள் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க அப்பா குறி கேட்டுட்டு இருந்தாங்க. கேத்லிக் சர்ச் தான், ஆனாலும் அவர் கத்தோலிக்கர் என்றாலும் அவர் குறி கேட்குறது, மற்ற இடத்துல போய் என்ன நடக்க போகுது பொண்ணுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். நான் செத்தாலும் நான் ஏசுக்கிட்ட போக மாட்டேன்னு அவங்க அம்மா பேர் ஜான்சி பாய். அந்த அம்மா பயங்கரமாக வைராக்கியமாக இருந்தாங்க. லட்சக்கணக்கான பணம் செலவாயிடுச்சு. அப்போ ஒருத்தங்க கேட்டாங்க, இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க, ஒரு நாள் ஏசுக்கிட்ட வரக்கூடாதா அப்படின்னும் போது அவங்க ஏரியாவில் உள்ள சபை, பக்கத்தில் உள்ள சபைக்கு அவங்க போனாங்க. அங்கே போகும்போது அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அந்த குழந்தைய, ஷைனி என்ற அந்த குழந்தைய தொட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னா, உடனே அந்த யூரின் போயிட்டே இருக்கும். அவளுக்கு ஸ்டாப் ஆகவே ஆகாது. அந்த குழந்தைக்கு உடனே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த அதிசயம் அவங்க அம்மாவுடைய மனசை திருப்பிச்சு. பா, ஏசு தான் உண்மையான தெய்வமா, இது தெரியாமல் போச்சே எனக்கு. ஓ, ஏசு தான் உண்மையான தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு ஒழுங்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷைனி 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது வயசுக்கு வந்துடுறா அவ. அது இன்னொரு பெரிய அதிசயம். அவள் ஆனா பெண்ணா என்று இனம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டாக்டர்ஸே அவளை அப்படியே குழப்படியாக இருக்கும்போது எங்கேருந்து இவளுக்கு யூட்ரஸ் வந்துச்சு. டாக்டர்கிட்ட போகிறாங்க, இவங்க திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. திரும்பவும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இவளுக்கு கர்ப்பப்பை அந்த இடத்துல வந்துருச்சு. அதிசயமாக இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு. ஐயோ, ஏசு தான் உயிர் உள்ள தெய்வன், என் பொண்ணு இது ஆணா எடுத்துக்கிறதா பொண்ணா எடுத்துக்கிறதா நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவ்வளோ பெரிய அதிசயம் 8th ஸ்டாண்டர்டில் பண்ணிட்டார் அந்த பொண்ணுக்கு. அப்புறம் ஷைனி பிஎஸ்சி நர்சிங் முடித்தா. கர்நாடகாவில் முடித்தா. பெங்களூரில் வேலை கிடச்சிச்சு. 5 மாதம் அவள் வேலை செய்துட்டு இருந்தா. 5வது மாதத்துக்கு அப்புறம் அவளுடைய பேக் பெயின், முதுகு வலி அதிகமாக இருந்துச்சு. திரும்பவும் அவளுக்கு அந்த வாமிட் அதிகமாக வந்துச்சு. யூரின் பிளட்டாக போச்சு.
என்ன நம்ம ரொம்ப தண்ணி சரியாக குடிக்கிறது இல்லை போல். நிறைய தண்ணி குடிச்சு பார்த்தா அப்பவும் சரியாகலை. ஓவரான வலி, யூரின் போகும்போதெல்லாம் செம்ம வலி, அது சொல்ல முடியாத அளவு மரண வலி என்று ஷைனி சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அவங்களுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மரண வலி, யூரின் போகும்போதெல்லாம் மரண வலி. என்னன்னே புரியல. டாக்டர்கிட்ட திரும்பவும் போகிறா ஷைனி. போகும்போது இவளுக்கு ஏற்கனவே நான் சொன்னல, ஷைனிக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள கிட்னி வந்து வளரவே இல்லை, ரைட் ஹேண்ட் சைடு ஒரே ஒரு கிட்னி தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தா. அதுவும் கெட்டு போச்சு, அதுவும் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அதுவும் செயல் இழந்தது என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, அட்மிட் ஆகிடுன்ட்டாங்க. இவளால் அந்த வலி வேதனையே தாங்கி கொள்ள முடியல. சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும். அவள் நினச்சது அதுதான். ஐயோ, நான் சீக்கிரமாக ஆப்ரேஷன் தான் அதுக்கு மருந்துன்னா நான் உடனே அதை பண்ணிடுறேன், கொஞ்ச நேரம் கூட நான் வந்து வெயிட் பண்ண மாட்டேன். அவங்க சர்ச் பாஸ்டர் இருக்கார்ல, அவர் 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தார், 21 நாட்கள் உபவாச ஜபம் நடத்திட்டு இருந்தார். அவர் சொன்னார், ஷைனி வெயிட் பண்ணு, 21 நாள் இந்த உபவாச ஜபம் முடித்தவுடன் நீ போய் பண்ணிக்கோன்னு. ஆனால் ஷைனிக்கு மரண வலி இருந்தது. எப்பா ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டா. போய் பண்ணி 15 நாள் ஒழுங்காக இருந்துச்சு, 15 days நல்லா இருந்துச்சு. திரும்பவும் அந்த ஆப்ரேஷனே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. திரும்பவும் அதே மரண வலி. ரொம்ப கவலையாக போச்சு. என்ன பண்ணுறது? 2வது தடவை ஆப்ரேஷன் பண்ணலாமா? 2வது தடவை ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க அப்படி தான் சொன்னாங்க. இது ஒன்றும் முடியாது, கஷ்டம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன். ஒன்று திரும்பவும் பாஸ்டர் என்ன சொன்னார், சரி போய் பண்ணிக்கோமா அப்படின்னாங்க. அந்த டைமும் சர்ச்சில் ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஷைனி இந்த தடவை அவள் என்ன சொன்னா, இல்லை நான் இந்த தடவை இந்த உபவாச ஜபத்தில் நான் கலந்துக்கிட்டே நான் போகிறேன் அப்படின்னு அவள் வந்து அதுக்கப்புறம் போய் அட்மிட் ஆகுறா. அப்புறம் அவளுக்கு சுகம் கிடைக்குது. திரும்பவும் அந்த சுகம் வந்து, அந்த ஆரோக்கியம் வந்து அவளுக்கு வந்து அவள் கூட சரியாக வந்து அவள் வந்து சுகம் அடையலை. சென்னையில் ஒரு கேம்புக்காக வரும்போது திடீரென்று அவளுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக ஆயிடுறா. சென்ட்ரல் ஸ்டேஷனில் உள்ள ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அவளை அட்மிட் பண்ணுறாங்க, ஐசியூவில் வைக்கிறாங்க. கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எடுத்துகிட்டு போயிடுங்க, எப்போ வேணால் உயிர் போயிடும், அவ்வளோதான் காலின்றாரு. அவங்க அம்மா அப்பாலாம் வந்துடுறாங்க, பாஸ்டரும் வந்துடுறாரு. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்போவே கூட்டிகிட்டு போயிடுறேன் என் பொண்ணை. இல்லை நீங்கள் போகாதீங்க, நீங்கள் கன்னியாகுமரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உள்ளே அது வந்து செத்துருவாவ, நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் என்ன, என் உயிருக்கு கேரண்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம், உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் கொண்டு போகிறீங்க, பரவாயில்ல அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க, பரவாயில்ல நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் சொல்லி ஆம்புலன்ஸை புக் பண்ணி இவங்க கன்னியாகுமரிக்கு, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஷைனியை கூட்டிகிட்டு போனாங்க. ஷைனிக்கு வந்து உடம்புல வந்து எந்த அசைவும் இல்லைங்க. முன்னே அந்த பாஸ்டர் கூட இருந்தார்ல, அவர் என்ன பண்ணார்னா 3 வேண்டுதல் தேவன்கிட்ட வச்சார், 3 விண்ணப்பங்கள் தேவன்கிட்ட வச்சார். நாங்கள் பத்திரமா போய் கன்னியாகுமரியில் இறங்கணும். 2வது, ஷைனி வந்து திருநெல்வேலி கிட்ட சேரும்போது உடம்பு அசைய ஆரம்பிக்கணும். கன்னியாகுமரியை தாண்டும் போது ஷைனி வந்து பேச ஆரம்பிக்கணும். தேவனே, இந்த 3 விண்ணப்பங்களுக்கு நீங்கள் என்னை கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டு ஆகணும் அப்படின்னு அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிவிட்டு ஷைனியை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டுட்டு அவர் கிளம்புனார். ஒவ்வொரு தடவும் என்ன பண்ணார்னா, ஆம்புலன்ஸை சில இடங்களில் நிறுத்தி ஷைனி தான் இறந்துருவான்னு டாக்டர் சொன்னாங்களே, நீங்கள் வந்து சென்னை கூட தாண்ட முடியாதுன்னொன்னே ஒவ்வொரு ஊர் தாண்டும் போதும் தொட்டு பார்த்தாங்க, இருக்காளா, உயிரோட தான் இருக்காளா ஷைனின்னு இறங்கி பார்த்தாங்க. திருநெல்வேலி கிட்ட நெருங்கும் போது, திருநெல்வேலி கிட்ட வந்துட்டோன்னே அவளுடைய உடம்பு அசைய ஆரம்பிச்சிச்சு. ஷைனிக்கு சுயநினைவு வந்தது. அவள் என்ன பண்ணான்னா, தன்னுடைய மூக்கில் போட்டிருக்கிற டியூபை உருவி போட்டுட்டா. பார்த்துட்டோன்னே அவங்க அந்த பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், அசைவு வந்துருச்சு. திருநெல்வேலி கிட்ட வரும்போது அசையணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணியிருந்தார்ல, அதே மாதிரி அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது, அந்த பாஸ்டருடைய வேண்டுதல். எவ்வளோ பொறுப்பான பாஸ்டர் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பரான பாஸ்டர். ஷைனிக்கு கிடைச்ச பாஸ்டர் செம பாஸ்டருங்க. அவருடைய மந்தையை அழகாக மேய்ச்சிருக்காரு. அடுத்தது
கன்னியாகுமரியை தாண்டும் போது ஷைனியை பார்த்து கேட்டார் பாஸ்டரு, உனக்கு டீ வேணுமான்னு கேட்டார். உடனே அந்த பொண்ணு, அந்த ஷைனி, ஆமாம் எனக்கு டீ வேணும்னே டீயை குடிச்சிருக்கா. அப்புறம் அவளை கொண்டு போய் கன்னியாகுமரி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டாங்க. ரொம்ப 26 கிலோ தான், 26 kg தான் இருந்தா. டாக்டர்ஸ்லாம் கேட்டாங்க, இந்த பொண்ணு என்ன மூளை வளர்ச்சி குன்றிய பொண்ணா? அவளை பார்த்தா அப்படி தான் தோணுச்சு. எந்த ஓல்டு ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வரல கையில். உடனே இவன் தான் நர்ஸ் படிச்சுட்ட, பிஎஸ்சி நர்சிங் தானே, இவளே தன்னுடைய ரிப்போர்ட் எல்லாம் அவளே சொல்ல ஆரம்பித்தா. டாக்டர்ஸ் அதிசயப்பட்டாங்க. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. அப்புறம் சரியாகி வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் அவள் ஹாஸ்பிட்டலே போகல. இப்போ ஊழியம் செய்துட்ருக்கா அந்த சபையோடு இணைந்து. தேவன் எவ்வளோ பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியுங்க. சரிங்களாங்க, சோர்ந்து போகாதீங்க. ஷைனிக்கு தேவன் உதவி செய்தார், உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவரால் செய்ய முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் தேவனால், இயேசுவால் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும். விசுவாசத்தை நம்பிக்கையை நீங்கள் இழந்துடாதீங்க. சரிங்களாங்க. ஷைனியோடைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஷைனியே அவங்க சாட்சி சொல்கிறாங்க, கேளுங்க. அவங்க வாயால் நீங்கள் கேளுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.